தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சியும் சிறப்பாக செயல்படுவதாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் தமிழ்நாடு அரசுக்கு புகழாரம் சூட்டினார். எதிர்க்கட்சி வார்டு என்று பாராமல் மக்களுக்கான பல்வேறு பணிகளை சென்னை மாநகராட்சி செய்து கொடுத்துள்ளது என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் முழு ஒத்துழைப்பால் தனது வார்டில் 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். தனது வார்டு பணிகளை நிறைவேற்றி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருந்தது. என்னோட ஜோன் 10 நிச்சயமாக நான் அதை சொல்ல வேண்டும். எனக்கு என்னோட ஜோன் 10 200% கம்ஃபர்ட். இந்த வெஸ்ட்மாம்பரம் ஏரியாவில் முன்னாடியெல்லாம் மழை நீர் வந்துடும் எல்லா இடத்துலையும் வீட்டுக்குள்ளெல்லாம். இந்த முறை ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்கவில்லை. அதனால் அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. எங்களுடைய தலைவர்கள் இப்பொழுது நான் பேசியதை பார்த்துவிட்டாவது எங்கு வாழ்த்த வேண்டுமோ, எங்கு ஒரு நல்ல காரியம் செய்ததை அக்னாலேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பொழுதாவது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சியும் சிறப்பாக செயல்படுவதாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் தமிழ்நாடு அரசுக்கு புகழாரம் சூட்டினார். எதிர்க்கட்சி வார்டு என்று பாராமல் மக்களுக்கான பல்வேறு பணிகளை சென்னை மாநகராட்சி செய்து கொடுத்துள்ளது என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் முழு ஒத்துழைப்பால் தனது வார்டில் 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். தனது வார்டு பணிகளை நிறைவேற்றி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருந்தது. என்னோட ஜோன் 10 நிச்சயமாக நான் அதை சொல்ல வேண்டும். எனக்கு என்னோட ஜோன் 10 200% கம்ஃபர்ட். இந்த வெஸ்ட்மாம்பரம் ஏரியாவில் முன்னாடியெல்லாம் மழை நீர் வந்துடும் எல்லா இடத்துலையும் வீட்டுக்குள்ளெல்லாம். இந்த முறை ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்கவில்லை. அதனால் அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. எங்களுடைய தலைவர்கள் இப்பொழுது நான் பேசியதை பார்த்துவிட்டாவது எங்கு வாழ்த்த வேண்டுமோ, எங்கு ஒரு நல்ல காரியம் செய்ததை அக்னாலேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பொழுதாவது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.